ஸோ ரீசெண்டா தமிழ்நாட்டுல ஒரு 23 வகையான நாய் வகைகள பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல மெயினா இந்த இம்போர்ட்டட் டாக்ஸ் இருக்கு பாருங்க. அதத்தான் மெயினா பேன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இனிமேல் நீங்க வீட்ல வளர்ப்பு பிராணிகள் வளர்க்குற மாரி இருந்தா, கரெக்ட்டான ஒரு லைசென்ஸ் வாங்கிட்டு வளர்க்கணும். இல்லாட்டி ரூ. 1000 ஃபைனுங்கிற மாரி சென்னை மாநகராட்சி தரப்புலருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இது சென்னைக்கு மட்டும் தாங்க பொருந்தும். கூடிய சீக்கிரம் தமிழ்நாடு ஃபுல்லா அமல்படுத்த போறாங்க. வாங்க இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், நான் வெற்றி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ரீசெண்டா சென்னையில ஒரு பார்க்ல ஒரு 5 வயசு குழந்தை விளையாண்டுட்டு இருந்துச்சு. அப்ப இந்த ராட்வில்லர்ன்னு ஒரு குறிப்பிட்ட பிரீடு வகையை சேர்ந்த நாய் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைய கடிச்சு குதறி சின்னாபின்னமாக்கிடுச்சுன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த குழந்தைக்கு கை, காலு, உடம்பு ஃபுல்லா நெறைய காயங்கள். அது மட்டும் இல்லாம தலை அப்படியே 2ஆ பிரிஞ்சு, அந்த ஒரு 10 இன்ச் பார்த்தீங்கன்னா, உள்ள சதை தெரியிற அளவுக்கு அந்த நாய் புரண்டி வச்சிருக்கு. ஸோ இது ஒரு கொடூரமான ஒரு தாக்குதலா பார்க்கப்படுது. இந்த ஒரு காரணத்தினாலே தமிழக அரசு அதிரடியா இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைக்கு தலையில பார்த்தீங்கன்னா, இப்ப பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சின்ன குழந்தை, அதாவது 5 வயசு குழந்தை, இந்த சின்ன வயசுல இவ்வளோ பெரிய கஷ்டம் இந்த குழந்தைக்கு தேவையாங்க? அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை வளர வளர இந்த கஷ்டங்களோட சேர்ந்து இந்த குழந்தை வளர்ந்து சொசைட்டில சர்வை பண்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சான விஷயமா இருக்கும். ஸோ இவ்வளோ கஷ்டத்துக்கு காரணம் அந்த நாய். அந்த நாயை பொறுப்பில்லாம பார்த்துக்கிட்ட அந்த நாயோட ஓனர். ஸோ இவங்க தான் இந்த குழந்தையோட இந்த அட்டாக்கு முழுக்க முழுக்க பொறுப்புங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, ரீசெண்டா இந்த சென்னையில சூளைமேட்ல இந்த வயசானவங்க 2 பேர் வாக்கிங் போயிட்டு இருந்திருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாய் சேர்ந்து இவங்கள புரண்டிருச்சு. இப்ப இவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்து இந்த நாயோட அட்டாக்ஸ் அதிகமாயிட்டு இருக்கிற காரணத்தினாலையும் தமிழக அரசு இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இப்ப இது போதான்னு இந்த வீட்ல வளர்க்குற நாய்ங்களே வாக்கிங் கூப்பிட்டு போனீங்கன்னா, திடீர்னு மனுஷங்கள பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிருது. ஸோ இந்த ஒரு காரணத்தினாலேயே மனுஷங்க நிறைய பேர் இந்த நாயை பார்த்தாலே பயந்துட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு சொசைட்டிக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா இருக்கு இந்த நாய்கள். அதுலயும் குறிப்பா இம்போர்ட்டட் வகையை சார்ந்த நாய்கள் தான் இதுல ஜாஸ்தின்னு சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு 1 மந்த் முன்னாடியே இந்த 23 வகையான நாய்களை பேன் பண்ணிருச்சு. அதை நம்ம சேனல்லே ஆல்ரெடி கவர் பண்ணியிருந்தோம். இப்போ ரீசெண்டாக தமிழக அரசு இந்த முடிவு எடுத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஸோ ஒரு பக்கம் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட 23 வகையான நாய்கள் தாங்க ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அதில் கிராஸ் இருந்தாலும் சரி, கிராஸ் இல்லாததும் சரி, இந்த குறிப்பிட்ட 23 வகையான நாய்கள் ரொம்ப ரொம்ப மனித உலகத்துக்கே ஆபத்துக்கிற மாதிரி இவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த இம்போர்ட்டட் நாய்ஸோட சேல்ஸை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணும் கவர்மெண்ட். அப்படி பண்ணாதான் மனுஷங்களுக்கே ஒரு நல்ல ஒரு சேஃப்டி அப்படிங்கிற மாதிரி இவங்க தரப்புலன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நீங்க இந்த லிஸ்ட்ல இருக்கிற நாய்கள்லாம் நீங்க வளர்த்திட்டு இருந்தீங்கன்னா, நீங்க இப்போ பண்ண வேண்டியது போய் அந்த நாய்க்கு கருத்தடை பண்ண வேண்டியது தான். ஏன்னா இன்கேஸ் இந்த நாய் யாராச்சும் கடிச்சிருச்சுன்னா, நாய் மேலே நம்ம கேஸ் போட்டு நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு கவர்மெண்ட் தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் லாவும் அப்படிதான் இருக்கு. ஸோ அந்த நாய் கடிச்சா அந்த நாயோட ஓனர் அவங்க தான் அதுக்கு முழுக்க முழுக்க ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் தரப்புலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொன்று இந்த நாய்களுக்கெல்லாம் ப்ராப்பரான ஒரு பெல்ட் செயின் எல்லாமே ப்ராப்பராக ஒரு நல்ல குவாலிட்டியோட இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் நாயை அசால்ட்டாக விட்டுட்டு அவங்க போய் கடிச்சதுக்கப்புறம் நாய் செயினை விட்டு அந்து போயிடுச்சிங்கன்னு நிறைய இதே மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸாக, இது எல்லாமே ஃபேக் கம்ப்ளைண்ட்ஸ் தான் மேஜராக வருது. ஸோ இந்த ஒரு காரணத்தில் இந்த நாய் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நல்லா ஒரு கெட்டியான செயினை போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த நாய் எக்காரணத்தை கொண்டு போய் மனுஷன் கடிச்சிருச்சுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க ரெஸ்பான்சிபிள் அந்த நாயோட ஓனர் தாங்கிற மாதிரி அவங்க தரப்புலன்னு சொல்றாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த குதிரைகள்லாம் சேல்ஸ் பண்றதுக்கு 12% ஜிஎஸ்டியை சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டிருக்கு. ஆனால் இந்த ஆடு மாடுகள் கால்நடைகளுக்கு ஜிஎஸ்டி எதுவும் போடப்படல. அதே இந்த இம்போர்ட்டட் வகையான நாய்களுக்கு ஒரு 28% போட்டால் மட்டுமே தான் அதோட ஓனர்ஸ் இது காஸ்ட்லியான நாயின்னு சொல்லி ரொம்ப கவனமாக பார்த்துப்பாங்க. இல்லாட்டி இதை நம்ம தடுக்க முடியாதுன்னு இன்னொரு தரப்புல இருந்தும் சொல்றாங்க. ஸோ சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 50,000க்கு மேலே வீட்டு வளர்ப்பு பிராணிகள் வளர்த்துட்டு வராங்க. அதில் வெறும் 1600 சொச்சம் பேர் தான் லைசன்ஸோட வளர்த்துட்டு இருக்காங்கன்ட்டு சென்னை மாநகராட்சி தரப்புலன்னு சொல்றாங்க. ஸோ கூடி சீக்கிரம் நீங்கள் சென்னையில் நாய் வளர்க்குறவங்க இல்லாட்டி வீட்டு வளர்ப்பு பிராணிகள் வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா லைசன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இல்லாட்டி உங்களுக்கு ஒரு 1000 ஃபைனை போட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் நாய் போய் யாரையாச்சும் கடிச்சாலும் இது ஒரு மிகப்பெரிய கேஸாக மாறுறதுக்கு இதுக்கப்புறம் வாய்ப்புகள் ஆச்சு ரொம்ப ஜாஸ்தி. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வாய்ப்புகள் கம்மி, ஆனால் இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ரொம்பவே ஜாஸ்தி. அதனால ரொம்ப உஷாராக இருந்துக்கோங்க. ஸோ ரீசெண்டாக ராசிபுரத்தில் ஒரு வெறிநாய் அடித்து ஒரு 3 குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. அதில் 2 குழந்தைக்கு டிடி இன்ஜெக்ஷன் போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அதில் ஒரு குழந்தைக்கு கிட்டத்தட்ட மூஞ்சில் ஒரு தையல் போட்டிருக்காங்க. இந்த சின்ன குழந்தைக்கு இதெல்லாம் தேவையாங்க? ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தா நாம் தாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மக்கள் ஒரு சிலர் இந்த ரோட்டில் போகிற நாய்க்கு பரிதாபப்பட்டு இந்த பால் வைக்கிறதோ இல்லை வீட்டில் இருக்கிற வேஸ்ட் சாப்பாடையோ போட்டுடுறாங்க. அது என்ன பண்ணுது, நல்லா வளர்ந்துருது. வளர்ந்துட்டு அதுக்கு சாப்பாடு இது ஏதாச்சும் அவசரத்துக்கு கிடைக்காம இருந்துச்சுன்னா, அந்த ரோட்டில் போயிட்டுருக்க குழந்தைங்க இல்லாட்டினா போயிட்டுருக்க வயசானவங்க மேலே போய் வெளியில் கடிச்சு
ஸோ எனக்கு தெரிஞ்சு முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 கடி கடிச்சிட்டும் அதுக்கப்புறம் திருப்பி அடிச்சா ஓடி போயிரும். ஆனா இப்ப எல்லாம் மனுஷன் உசுரு போற அளவுக்கு நாய் கடிச்சு வச்சிருது. ஸோ இதுக்கான ப்ராப்பர் காரணம் தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் நாம்ப இந்த பப்ளிக்ல இருக்கிற நாய்க்கு இந்த தேவையில்லாம சாப்பாடு போடுறதோ, இல்ல பிஸ்கட் போடுறதோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டா நல்லது. உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருந்தா, உங்க வீட்ல அந்த நாய கட்டி போட்டு வளங்க. இத யாரும் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அடுத்த கேஸ் இந்த கேரளால பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நாய் 9 குழந்தைகள கடிச்சு வச்சிருக்கு. போய் அந்த நாயோட வீட்டு ஓனர்ட்ட கேட்கும்போது, "ஏங்க அது ஒரு தெருநாயி. நானே பாவம் பார்த்து சாப்பாடு போட்டேன்." அப்படிங்கிற மாரி அந்த பல்ட்டி அடிச்சுட்டு ஓடிட்டாரு. அப்புறம் தான் விசாரிக்கும்போது, இவரு வீட்ல நெறைய வகையான நாய்கள் வளர்த்திட்டு இருக்காரு. அதுல இதுவும் ஒண்ணுங்கிற மாரி அவர புடிச்சுட்டாங்க. ஸோ இந்த நாய்க்கு செக் பண்ணும்போது, இதுக்கு ப்ராப்பரான வேக்சின் போடல. அந்த ஒரு காரணத்தினாலே வெறிகொண்டு மக்கள தாக்கிருச்சு அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேஷனா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாரி தாங்க. நீங்க ஏதோ ஒண்ணு பண்ண போய் ஏதோ ஒண்ணு நடந்துருது. எண்ட் ஆஃப் த டே யாரு பாதிக்கப்படுறாங்கன்னா, இந்த சின்ன குழந்தைகளும், வயசானவங்களும் தான் இதுல ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா, இந்த சின்ன குழந்தைங்கனாலும் ஓட முடியறதில்ல. வயசானவங்களையும் கொஞ்சம் தடுமாறிடுறாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தாலே இந்த சொசைட்டிக்கு கொஞ்சம் த்ரெட்டாவே இருக்கு. ஸோ இது மெயினா நம்ம வீட்டு குழந்தை அஃபெக்ட் ஆச்சுன்னா என்ன மாதிரியான உணர்வு நமக்கு இருக்குமோ, அதே மாரி மித்த குழந்தை அஃபெக்ட் ஆனாலும் இருக்கணும். ஸோ அப்பதான் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். சரிங்க, நம்ம இந்த வீடியோட எண்டிங்க்கு வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவ எனக்கு தெரிவிங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ரோட்ல போற நாய்க்கு பிஸ்கெட் போட்டிருந்தா, அவங்களுக்கு இந்த வீடியோ உடனே ஷேர் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு நான் ஒரு சூப்பரான வீடியோல உங்கள பார்க்குறேன். நன்றி, வணக்கம், வெற்றி.